ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம சுவையான மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ வஞ்சிர மீன் எடுத்திருக்கேன். நீங்க வேற எந்த மீன்னாலும் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்லைசஸும் பாத்தீங்கன்னா என் கையை விட நல்லா பெருசா தான் இருக்கு. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க போதும். 1/4 ஸ்பூன் போல மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே டேபிள் ஸ்பூன் அளவுல தான் நான் சொல்லியிருக்கேன். 1/4 ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டை நல்லா மிக்சியில கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைச்சு சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீனை கடாயில ஃப்ரை பண்றப்போ அதோட மசாலா உதிராம இருக்கிறதுக்காக இந்த மசாலாலேயே நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் இருகலா இருக்கு இல்லையா, அதனால 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரெக்டான கோட்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்னா கலந்துட்டு அப்படியே மீன் மேல தடவ வேண்டியதான். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். அப்பதான் நம்ம மீன் மேல நல்லா கோட் ஆகும், உதிராம இருக்கும். இப்போ இந்த மசாலாவை நம்ம மீன் மேல கோட் பண்ணிடலாம். எல்லா சைடுமே ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மசாலா தடவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணும், எவ்வளவு ஸ்பைசியா இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க மசாலா தடவிக்கலாம். இந்த மெத்தட்ல எல்லா வகையான மீன் வறுவலுமே நம்ம பண்ணலாம். மசாலா அப்ளை பண்ண மீனை ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல கூட நம்ம வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். ஃப்ரை பண்றதுக்கு 30 மினிட்ஸ் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டா போதும். அதே மாதிரி மீனோட சைட்லையும், அதாவது இந்த தோல் பகுதியிலையும் மசாலா தடவிக்கலாம். அப்பதான் அது ஃப்ரை ஆகி நம்ம சாப்பிடுறப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா அப்ளை பண்ண மீனை 30 மினிட்ஸ் போல ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போதான் நல்லா மேரினேட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ மசாலா உதிராமையும் இருக்கும். ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு ஸ்லைசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைசஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும். ஒவ்வொரு சைடுமே 3 மினிட்ஸ் போல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட்டுக்கு ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். அப்பதான் மசாலா பாத்திரத்துல ஒட்டாம மீனோட நல்லா செட் ஆயிக்கும். அதுக்கப்புறத்துல இருந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த மீனை நம்ம திருப்பி போட போறோம். கொஞ்சம் பெரிய ஸ்லைஸ்ங்கிறனால திருப்புறதே கஷ்டமாயிடுச்சு. இப்போ இந்த சைடுமே 3 நிமிஷம் போல வேக விட்டுக்கலாம். இந்த சைடும் ஒரு 3 மினிட்ஸ் போல வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் போல இருந்தா போதும். 2 சைடும் திருப்பி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மசாலா எதுவுமே உதிரல, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த மீனோட ஸ்லைசஸ் ரொம்ப மெல்லிசா இருக்கனால இந்த மாதிரி பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதே இது வேற ஏதாச்சும் மீன் கொஞ்சம் தடிமனான ஸ்லைசஸா இருந்தது அப்படின்னா கடாயில நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த மீன் வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.